Welcome to Classy Civil. இன்னைக்கு mortar and limestone related இருக்க SSC questions பார்க்கலாம். First question, the operation of converting limestone into lime. அதாவது limestone அப்படிங்கிறது CaCO3. அதை வந்து lime மாத்துறது CaCaO மாத்துறதுக்கு by heating to a temperature of 900 degrees Celsius carbon dioxide release ஆகும். இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. calcination அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நம்ம முதல்ல பார்த்ததை வச்சு சொல்லிடலாம். ஸ்லேக்கிங் அப்படின்னா என்ன? இந்த லைம் கூட வாட்டர் H2 ஆட் பண்ண அப்புறம் நடக்கிறது தான் ஸ்லேக்கிங். செகண்ட் கொஸ்டின், பிக் அப் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லைம் இஸ் அவைலபிள் இன் ஃப்ரீ ஸ்டேட். முதல்ல லைம் அப்படின்னா என்னன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. CaO தான் லைம். லைம் ஸ்டோன்ன்றது தான் CaCO3 நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும். ஸோ லைம் அப்படி கிடைக்காது. லைம் இஸ் மேட் ஃப்ரம் ஜிப்சம். ஜிப்சம்ல இருந்து அதை பண்றோமா? இல்லை. ஏன்னா கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது தான் ஜிப்சம். கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம பண்ணல. கால்சியம் கார்பனேட்ல இருந்து தான் பண்றோம். CaCO3ல இருந்தா. ஸோ அகைன் இங்கே பாருங்க, லைம் இஸ் மேட் ஃப்ரம் டோல்மைட் ஆர் கால்சியம் கார்பனேட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தேர்ட் ஒன் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், த காமன்லி யூஸ்டு லைம் இன் ஒயிட் வாஷிங். ஒயிட் வாஷிங்க்கு எது யூஸ் பண்ணுவோம்? ஃபேட் லைம். இது நான் அந்த வீடியோ நடத்துகிற போயே சொன்னேன். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம ஹைட்ராலிக் லைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹைட்ராலிக் லைமில் என்ன இருக்கும்? கிளேவோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால அதுக்கு காற்று இல்லாமல், அதாவது CO2 இல்லாமல் கூட செட் ஆகிற ப்ராப்பர்ட்டி அதுக்கு கிடைக்கும். அதனால ஹைட்ராலிக் லைம் தான். ஓகே. ஃபேட் லைம் அப்படிங்கிறது ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் ரிச் இன் CaO. குயிக் லைம் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இதுவும் CaO தான். ஸ்லேக்கட் லைம் அப்படிங்கிறது இது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். ஓகே. வாட்டர் கூட நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் ஸ்லேக்கட் லைம். ஃபிஃப்த் கொஸ்டின், குயிக் லைம் ஆசிட் கம்ஸ் ஃப்ரம் கிளென்லேருந்து கிடைக்கிறப்ப அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் லம்ப் லைம். த லைம் விச் கண்டெய்ன்ஸ் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு CaO தான். அகைன் CaO எதில் அதிகமாக இருக்கும்? ஃபேட் லைம்லையா, ரிச் லைம்லையா, ஒயிட் லைம்லையா? மூணுமே ஒன்றுத்தை தான் குறிக்குது. ஃபேட் லைம் தான் அது. ஸோ ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட். செவன்த் கொஸ்டின், லைம் புட்டி இஸ் மேட் ஃப்ரம் ஹைட்ராலிக் லைமா? கிடையாது. இட் இஸ் மேட் பை ஆடிங் லைம் டு வாட்டர். எஸ், கரெக்ட் தானே இது? ஏன்னா இது லைம் புட்டி எதில் செய்வோம்னு பார்த்தோம்? டேங்க் ஸ்லேக்கிங்கில் 4-5 மெத்தட் ஆஃப் ஸ்லேக்கிங் பார்த்தோம். அதில் டேங்க் ஸ்லேக்கிங்கில் தான் லைம் புட்டி செய்வோம் அப்படின்றத பார்த்தோம். அதில் என்ன பண்ணுவோம்? வாட்டர் அந்த டேங்க்ல இருக்கும், லைமை கொண்டு போய் வாட்டர் கூட ஆட் பண்ணுவோம். ஓகே. இன்கேஸ் இது வாட்டர் டு லைம் இருந்தால் கூட தப்பு தான். நம்ம அந்த டேங்க்ல தண்ணி இருக்குது, அதில் கொண்டு போய் லைமை கொட்டுறோம். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து கேன் பி யூஸ்ட் ஒன்லி அப் டு 3 days. கிடையாது. லைம் புட்டி வந்து அப் டு 14 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்டும் தப்பு ஆப்வியஸ்லி. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்க. இன் அ லைம் சிமெண்ட் பாஸ்டர் அப்படின்னா என்னது? இது வந்து காஜ்டு மோட்டார் யூஸ் பண்ண போறாங்க போல. அங்க வந்து ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல எந்த வேல்யூ எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி விஷயம்லாம் எவ்வளோதான் புக் எடுத்து படித்தாலும் இந்த மாதிரி ஒரு சிலது மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியம். இதில் 1:1:6 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எதை குறிக்கும்னா சிமெண்ட் எவ்வளோ கலக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த சிமெண்ட்டுக்கு எவ்வளோ லைம் கொட்டணும், அந்த லைமுக்கு எவ்வளோ சாண்ட் கொட்டணும். ஸோ இதுதான் வந்து அந்த ரேஷியோ. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பாருங்க, ஈஸியாக 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பிளாஸ்டர்னு கேட்டிருக்காங்க, அதில் எப்படியும் கிராவல் வரவே வராது. ஸோ ஆப்வியஸ்லி சியும் கிடையாது, டியும் கிடையாது. லைம் சிமெண்ட்னு வராது, அது சிமெண்ட், லைம் அண்ட் சாண்ட் அப்படி தான். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th கொஸ்டின், கால்சினேஷன் ஆஃப் பியூர் லைம். பியூர் லைமை நம்ம ஹீட் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற லைம் என்னன்னு சொல்லுவோம்? குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். ஹைட்ராலிக் லைம் கிடையாது, ஹைட்ரேட்டட் லைமும் கிடையாது. ஹைட்ரேட்டட் லைம் இன்னொரு நேம் வந்து அதுக்கு ஸ்லேக்கட் லைம், அதுவும் கிடையாது. ஃபேட் லைமும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி குயிக் லைம் தான் ஆன்சர். 10th one, the process of adding the water to lime and converting into hydrated lime is called as. So CaO கூட வாட்டரை வந்து ஆட் பண்ண போகிறாங்க, H2O. அப்போனா என்னது? அது ஸ்லேக்கிங் இல்லையா? ஸோ ஸ்லேக்கிங். ஹைட்ரேஷனுமே வி கேன் சே, பட் ரொம்ப ஆப்டான ஆன்சர் வந்து ஸ்லேக்கிங்னு இருக்கப்போ அதை தான் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் அது இல்லைன்னா ஹைட்ரேஷன் சூஸ் பண்ணலாம். 11th question, the type of mortar which is issued for construction of works carried out in water logged areas. water logged areasல எது யூஸ் பண்ணலாம்? என்ன டைப் ஆஃப் மோர்டார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சிமெண்ட் மோர்டார் தான் ரைட் ஆன்சர். இங்க வந்து ஹைட்ராலிக் லைம் அப்படின்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இங்க மோர்டாருக்கே கேட்டிருக்காங்க அவங்க. நம்ம மோர்டார் டாபிக் படுத்தோம் இல்லையா லைம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுல மோர்டார் வந்து எந்த மோர்டார் யூஸ் பண்ணலாம் வாட்டர் லாக்டு ஏரியாக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சிமெண்ட் மோர்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு மோர்டாருக்கு அதுக்கான யூசேஜஸ் இருக்கு. அது கீழே டேபிள்ல கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். 12th question, which of the following is not a limestone? limestone அப்படின்னா என்னது? இது வந்து காஜ்டு மோட்டார் யூஸ் பண்ண போறாங்க போல. அங்க வந்து ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. 1:1:6 அப்படின்னா இந்த 1:1:6 அப்படிங்கிறது
எஸ், இந்த நோட்ல பாருங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் அதுக்கு என்ன டைப் ஆஃப் மோட்டார் யூஸ் பண்ணும் அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். வாட்டர் லாக்டு ஏரியா ஆர் எக்ஸ்போஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா சிமெண்ட் ஆர் லைம் மோட்டார் அதோட ப்ரொபோர்ஷனும் கொடுத்துருக்காங்க 1:3. அதாவது சிமெண்ட் ஆர் லைம் வந்து 1%, 3 வந்து சாண்டை குறிக்குது. இதே தான் எல்லா ரேஷியோக்குமே. ஜென்ரல் ஆர்சிசி ஒர்க், லிண்டல்ஸ், பில்லர், ஸ்லாபுக்கெல்லாம் சிமெண்ட் மோட்டாராக இருந்தால் 1:3. இதே கான்கிரீட் மிக்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா 1:2:4. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 வந்து சிமெண்ட்டை குறிக்கும், அடுத்து ஃபைன் அக்ரிகேட், அடுத்து கோர்ஸ் அக்ரிகேட்டை குறிக்கும் கான்கிரீட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்டர்னல் வால்ஸ் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் சர்ஃபேஸ்க்குலாம் லைம் சிமெண்ட் மோட்டார் 1:3ல யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டர் ஒர்க்குக்கு ஜென்ரலாக 1:3 ஆர் 1:4 சிமெண்ட் மோட்டாராக இருந்ததுன்னா, லைம் மோட்டாராக இருந்ததுன்னா 1:2. பாயிண்டர் ஒர்க்காக இருந்ததுன்னா சிமெண்ட் மோட்டார் வந்து 1:1 ஆர் 1:2க்கு யூஸ் பண்ணுவாங்க. 12th கொஸ்டின், விச் ஆஃப் தி பிலோ இஸ் நாட் அ பிளாஸ்டர் டைப் பேஸ்ட் மெட்டீரியல்? பிளாஸ்டராக இதை எதில் மேக் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிமெண்ட் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஜிப்சமையுமே வந்து பிளாஸ்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் தான். ஓகே, CaSO4 தான். அதுவுமே பிளாஸ்டராக யூஸ் பண்ணலாம். லைம் யூஸ் பண்ணலாம், முன்னாடியே தெரியும். ஸோ பொசலோனா அப்படிங்கிறத நம்ம பிளாஸ்டர் ஒர்க்குக்கு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து எந்த விதமான பைண்டிங் ப்ராப்பர்ட்டியும் இந்த பொசலோனாக்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். பொசலோனா என்ன அப்படின்றத தனியாக பார்க்கலாம். பொசலோனா, ஃப்ளை ஆஷ்னா என்ன, ஜிப்சமை பற்றி இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். 13th கொஸ்டின், விச் ஆஃப் தி பிலோ இஸ் நாட் அ பிளாஸ்டர் ஃபினிஷ்? பிளாஸ்டரிங் கொடுத்து ஃபினிஷிங் கொடுக்குறோன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதோட இமேஜஸ் தான் கீழே நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரஃப் கேஸ்ட், பெபிள் டேஷ், சாண்ட் பேஸ்ட் இது எல்லாமே பிளாஸ்டர் ஃபினிஷோட ஒன் ஆஃப் தி டைப். உடன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ டைப் ஆஃப் பிளாஸ்டர் ஃபினிஷ். 14th கொஸ்டின், பிஃபோர் பிளாஸ்டரிங் த சர்ஃபேஸ் ஹேஸ் டு பி ரஃப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே கொடுக்குற பிளாஸ்டரிங் வந்து அதில் பிடிச்சிக்கும். வுட் சர்ஃபேஸ் ரெக்வயர்ஸ் நம்பர் ஆஃப் கோட்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங். ஸோ 3 நம்பர் ஆஃப் கோட்ஸ் கொடுக்கணும். வுட்டுக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டரிங் கொடுக்குற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா. 16th கொஸ்டின், பிளாஸ்டரிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்கெட்டிங். இது இன்னொரு நேம், அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின் தான். 17th question, in a plastering the first coat is called as and the thickness should be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் கோட் இல்லை, செகண்ட் கோட் தான் ஃப்ளோட்டிங் கோட். ஸோ பிஎன்சி ஆப்ஷன் வராது. அண்டர் கோட் தான். அதில் திக்னஸ் தெரியணும். ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.25 அரௌண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ 10 to 15 அப்படின்றது எம்எம்ல. அப்போது ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 18th one, which of the following statement is true? Mud plastering does not require curing. Mud plastering requires curing. It depends on situation. மட் பிளாஸ்டரிங் அப்படின்னா அதில் இருக்க அந்த பைண்டிங் மெட்டீரியலே மட்டு தான் இருக்க போது, அதுக்கு நமக்கு க்யூரிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜென்ரலாக இந்த க்யூரிங்ன்ற ஆப்ஷன் எப்போ பண்ணுவோம்னா, சிமெண்ட்டு அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறப்போ பைண்டிங் ஆக்ஷன் ரெடி ஆகணும் அப்படின்னா ஹைட்ரேஷன் ஒன்று நடக்கணும். அதுக்கு தான் தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். மட்டில் அப்படி எதுவுமே தேவையில்லை. அந்த ஈரம் காஞ்சாலே போதும். அந்த ஈரம் காயிற வரைக்கும் கொஞ்சம் ஷேடில் இருக்கணும். அது ஸ்ட்ரெயிட்டாக வெயில் பட்டால் கிராக்கிங் நடக்கும். ஸோ ஷேடில் இருந்தால் போதும். மட் பிளாஸ்டரிங் டஸ் நாட் ரெக்வயர் க்யூரிங் தான் கரெக்ட் ஆன்சர். ஒன்லி ஏ. ஏன்னா ட்ரூ எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, சில சமயம் ஃபால்ஸ் எதுன்ற மாதிரியும் கொஷின்ஸ் மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், 19th கொஷின், டேஷ் இஸ் யூஸ் டு என்ஷூர் தி திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டரிங் வெதர் இட் இஸ் யூனிஃபார்ம் ஆர் நாட். ஸோ புல் மார்க் தான் நம்ம வந்து பிளாஸ்டரிங்கோட திக்னஸ் கரெக்டாக இருக்கு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிடுறேன். 20th கொஷின், த பைண்டிங் மெட்டீரியல் இன் மோட்டார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். இன்னொரு நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த பைண்டிங் மெட்டீரியல் சிமெண்ட் ஆர் லைமுக்கு இட் இஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் தான் ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் தான் கொஷின்ஸ். ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்க கொஷின்ஸும் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாஸ் சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.